Hi guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராங் டர்ன் 5 and 2012 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபேர் லேக் வெஸ்ட் வெர்ஜீனியா அண்ட் அப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா 1984 இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் என்டையர் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிசேப்பியரின் அதாவது 1984 வந்து அது வந்து குடியமைச்சாங்க. ஸோ 1917 இருந்து அங்கே வந்து ரொம்ப பீப்புள்ஸ் வந்து காணாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க பேடி வந்து எந்த இடத்துலையுமே கிடைக்கல, கண்டுபிடிக்கப்பட இல்லை. பேட் ஹேப்பன் டு டெம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க சீனை கட் பண்ணோடனே ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து ஹாலோவின் நடக்க போகுது. ஸோ ஹாலோவின் திருவிழா நடக்க போகிறதுக்காக அங்கே வந்து பேட்டி எடுக்காக ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணு வந்து பேட்டி எடுத்துகிட்டு வந்து ஓகே டிவி ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு வந்து இந்த ஹாலோவின் பண்ணுறவங்கள பிடிக்காது, இந்த ஹாலோவின் அந்த மாஸ்க் எல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மைக்கை தூக்கி போட்டு போகுது. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஹாலோவின் மாதிரி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து முன்னாடி நிற்கிறான். ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் ஓடுது. அங்கே இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். சரி நான் அதையும் அது போடுவோம். இன்னொருத்தன் மூணாவது ஒருத்தன் வந்து நிற்கிறான். என்ன எனக்கு இந்த மாதிரி ஹாலோவின் பண்ணுறவங்களே பிடிக்காது, முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் விரலில் தூக்கி அவனுக்கு முன்னாடி காமிக்குது. காண்டானவன் என்ன போட்டான்னா விரலை அப்படியே வெட்டி எடுத்துடுறான். அப்போ தான் நமக்கே தெரியுது அது வந்து ஹாலோவின் மாஸ்க் போட்டவங்க கிடையாது, உண்மையாகவே மனசை அடிச்சுதுன்ற அந்த காட்டேரியில் 3 பேரும் அப்படின்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடி வருது. அப்புறம் வயசான ஒரு கிழட்டு பையன் வர்றான். ஸோ அந்த கிழட்டு தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, சரி வாமா உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டி கொண்டு வந்து புதருக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சி வச்சுட்டு அவங்க போகிறாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அவனுக்கு 3 பேர் அப்படியே நடந்து போகிறானுங்க. நடந்து போனதுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ணி இந்த துணியால் வந்து உன்னோட இந்த இதை வந்து கட்டிக்க, நான் வந்து வெளில போய் அவங்க யாரும் வராங்களா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு யாரும் இல்லை நீங்கள் வரலாம், வெளியில் வரலாம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு வெளியில் வருது. இப்போ நீ தப்பிக்கலையே இன்னும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் அந்த குடல் எடுத்து வயிற்றில் ஒரே அடி தான், அவ்வளோதான். அப்படியே குடல் பிஞ்சு குடல் கொந்தாணி வந்து எல்லாமே வெளில வருது. அப்போ அந்த 3 அரக்கன்கள் வரானுங்க. அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த கிழட்டு பை தான் அந்த 3 அரக்கன்களே வளர்த்துட்ருக்கான்னு சொல்லி டேக் த பாடி அப்படின்றான். பாடி எடுத்துக்கொண்டு வேலையை பாருங்கடா அப்படின்றானுங்க. அவனுங்க பாடியை கொண்டு போய் வழக்கம் போல் பாட்டாக வெட்டி சாப்பிட்றதுக்கு தயாராகிறானுங்க. திடீர்னு இந்த கிழட்டு பையன் உள்ளே போயிடுறான். போயிட்டு வந்து அங்கே இருக்க ஒருத்தனுக்கு பார்த்து திட்டுறான், ஏன்னா நான் முட்டாளுங்கடா நீங்கள் 3 பேரும், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஒரு விஷயம் பண்ணும்போது சுற்றி பாருங்கள், நம்ம இருக்கிறது ஒன்றும் காடு கிடையாது, நம்ம இருக்கிறது வந்து மக்களோட மக்களாக இருக்கிறோம். நம்ம 30 வருஷமாக நான் இந்த வேலையை பார்க்குறேன், ஆனால் ஒரு நாள் மாட்டிக்கிட்டதில்லை. நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு வரும்போது அந்த பொண்ணோட பர்ஸை வந்து அங்கே விட்டுட்டு வந்துடு, இதை கண்டுபிடிச்சாலும் நம்ம மாட்டிப்போம், நான் மாட்டிக்கிட்டோன்னா போலீஸ் விசாரணை தூக்கு தண்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். திட்டிகிட்டு இருக்கும்போது அதில் 3 பேரில் ஒரு காட்டேரிக்கு வந்து கடுப்பாயிருது. அதாவது அவங்க கடுப்பானு அடிக்க போகிறான். ஒரு ராட் எடுத்து ஒரே அடி அந்த கிழட்ட பையன், நீ என்னை அடிக்க போறியா, நீ என் வீட்டில் தாண்டா தங்கியிருக்க, எனக்கு நீ பே பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடறான். ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்படியே சீனை கட் பண்ணுறானுங்க. இந்த பக்கம் ஒரு 5 பேர், 3 பொண்ணுங்க 2 பசங்க, அதில் 2 பேர் வந்து ஜோடி லவ் பண்ணுறவங்க. ஸோ அப்போது அவன் வந்து கதை சொல்கிறான். என்னென்னா இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கதை நடந்துச்சோ அதை வந்து அப்படியே சொல்கிறேன். இது மாதிரி ஹாலோவில் ஒரு பொண்ணு இருந்துச்சா, இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்துச்சு அந்த பொண்ணு வாக்கிங் போச்சு. அந்த பொண்ணு வந்து வாக்கிங் போன பொண்ணு இன்ன வரைக்கும் காணலை, 3 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் அவங்க ஹாலோவின் இதை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வரல, எனக்கு பயமாக இருக்க பொண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் பேபி நான் இருக்கனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு கூட்டுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் காமிக்கிறாங்க வந்து நம்ம அந்த ஊரில் வந்து ஷெரீஃப் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு லேடி ஷெரீஃபும் அவரோட அசிஸ்டண்ட்டான இன்னொரு ஷெரீஃபும். ஸோ அந்த லேடி ஷெரீஃபுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு, இன்றைக்கி எனக்கு ஆஃப் டே தான் லீவு, ஆஃப் டே தான் ஒர்க்கு, நான் வீட்டில் இருப்பேன், ஸோ வா நீயும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு இன்றைக்கி ஹாலோன் திருவிழா அப்படின்றபடியாக ரொம்பவே நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்றான். ஓகே நைட்டு நான் உங்களுக்கு சமைச்சிட்டு டின்னர் எடுத்து கொண்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இந்த 5 பேர் வந்து காரில் வந்து எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த கிழட்டு பையன் என்ன பண்ணுறான், திடீர்னு கார் முன்னாடி வந்துடுறான். ஆனால் அவன் வந்து முட்டாமல் அப்படியே காரை டேர்ன் பண்ணி ஒரு மரத்தில் டமால் அண்டு மோதி அப்படியே தொபகடின்னு எல்லோரும் விழுறானுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா காரெல்லாம் சுக்காக இருக்குது. உடனே அதில் ஒருத்தன் கேட்குறான், நீ அவன் மேலே ஏற்றிட்டியான்னு. ஐ எம் ஷுவர் நான் அவன் மேலே ஏற்றலை, 10 அடி தள்ளி தான் வந்தேன், அப்புறம் எதுக்கு அவன் குப்பரடிச்சு விழுந்துருக்கிறான் அப்படின்றான். தெரியலையே, ஓகே நீங்கள் லேடிஸ் எல்லாம் இங்கே இருங்க, நாங்கள் பசங்க பார்த்துட்டு வரோன்னு 3 பேரும் போகிறானுங்க. போகும் அந்த கிழட்டு பையனை போடுறான். சடனாக திரும்பி அவன் ஒருத்தனுக்கு கத்தியால் கறி விட்டுறான் கையில். 3 பேரும் சும்மா இருப்பானுங்களா, கிழவனை போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு பிளான் என்ன அப்படின்னா,
இப்படி 3 பேரும் பழகும்போது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3 அந்த ஹெல்பின்ஸும் இருப்பானுங்க, அந்த கொலை பண்ணுற அரக்கர்கள் மனுஷர்கள் வர்றவனுங்க. ஸோ இப்படி நடக்கும்போது அம்பை விட்டு கொள்றதா அவனுக்கு பிளான். ஸோ அப்படி அவங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான 3 பேரும். ஓகே அம்பை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் ஒருத்தர் சொல்கிறான். அவனை அம்பை கரெக்டாக வந்து ஏன் பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வந்துடுறாங்க. அவனுக்கால ஒன்றும் பண்ண முடியல, பேசாமல் ஓடி போயிடுறானுங்க. ஷெரீஃப் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கிட்டு போடுறாங்க. உள்ளே தூக்கிட்டு போனே இந்த பசங்க அந்த காரில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ட்ரக்ஸ் இருக்குது. அதில் அந்த ஆம்புலன்ஸ் ஷெரீஃப் சொல்கிறான், மேடம் இதுக்குள்ளே வந்து ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்றான். ஓகே எல்லாரையும் தூக்கி குண்டு கட்டா தூக்கி உள்ளே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஏற்றிட்டு அந்த பொம்பளை ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டு நீ இங்கே இரு, இந்த காரெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் இங்கே இருந்து எல்லாரையும் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நீ ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த 3 பேர் வரானுங்க, கத்திக்கிட்டு ஓடி வர. நம்ம ஷெரீஃப் வந்து கன் எடுக்கிறாரு. அவன் அங்கேருந்து 2 தொடையில ஒரு ஏற்றுறான். இவன் அப்படியே கீழே கதறிக்கிட்டு விடுறான். அதில் ஒரு கொடூரமான ஒரு ஜந்து இருக்கும் 3லையும் கொடூரமாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். இதுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஜந்து. அப்படியே வந்து அவன் லெஃப்ட்டு காதை ஃபஸ்ட்டு அறுத்து கீழே போடுறான், ரைட்டு காதை அப்படியே அறுத்து பச்சக்குன்னு சாப்பிட்றான். கிடந்து அலறான், கத்தி எடுத்து நடு மண்டையில் ஒரே ஏற்று அங்கேயே அவன் வந்து மட்டையாயிடுறான். அப்படியே இழுத்துட்டு தரத்துட்டு போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த பக்கம் ஷெரீஃபை காட்டுறாங்க, பொம்பளை ஷெரீஃபை எல்லாரையும் கொண்டு ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, எங்களெல்லாம் நீ எதுக்கு அடைச்சி வச்சுருக்க, அவன் தானே வந்து ட்ரக்ஸ் வச்சுருந்தான், அப்போ நீங்கள் அவங்கள அடைச்சி வச்சுட்டு நீங்கள் எங்களை விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. உடனே அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த இவனை பார்த்து சொல்லுது, உன்னோட தானே ட்ரக்ஸு, நீ சொல்லி எங்களெல்லாம் வெளியில் விட்டுரு அப்படின்னு. அதில் அந்த ஒருத்தன் சொல்கிறான், மேடம் அது என்னோட ட்ரக்ஸ் தான், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வெளில விடுங்க அப்படின்னோடனே அதுக்கு அந்த ஷெரீஃப் சொல்கிறான், ஓகே இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் திறந்து இவனை மட்டும் உள்ளே வச்சிடுறாங்க. அதில் அவன் போகும்போது அதில் லவர் சொல்லிட்டு போகுது, நான் ஒன்று நாளைக்கு மார்னிங் வந்து எடுத்துடுறேன் வெளியில் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொன்னால் உடனே அந்த காட்டேரிங்களை வளர்க்குற அந்த கிழட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, என்ன நீ விடலாம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ அவனை வந்து கத்தியால் குத்தி இருக்கடா லூஸ் பையிலே, உன்னெல்லாம் விட முடியாது, மூட்டு உள்ளே கிடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இவனை பற்றி சில எவிடன்ஸ் தேடி பார்க்குது. இவனை தேடி பார்த்தா இந்த கிழட்டு பையன் லாஸ்ட்டு 30 இயர்ஸாக பல கொலைகளை பண்ணி போலீஸ் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இருக்கிற ஒரு பையலாம். இவன் இந்த ஃபைலில் அவங்க பார்த்துடுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, 30 இயர்ஸாக நீ மாட்டாமல் இருந்த, என்கிட்ட மாட்டிடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் மாட்டியிருக்கான் 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவனை வந்து அமைக்கிட்டு போங்கடா அப்படின்னோடனே. ஓகே இப்போ வந்து ஹாலோவின் திருவிழா, ஸோ அதனால் வந்து நாங்கள் மார்னிங் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அதுக்கு அந்த பொண்ணு கட் பண்ணிட்டு மார்னிங் வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்றான். அதுக்கு அந்த கிழட்டு போய் சொல்கிறான், அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லியிருக்கும் போது அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இவங்க 4 பேர் வந்து அவங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போய் வந்து அவங்க எல்லாரும் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு அந்த ஜெயிலில் இருக்க அவனோட அப்பாவோட பேசுகிறாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து நான் எடுத்துடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயினி வந்து ஷெரீஃபும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதே சமயம் இந்த 3 காட்டேரி என்ன பண்ணுதுங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபோன் டவர்கிட்ட போயிட்டு அவங்க வச்சிருப்பானுங்கள ஒரு வழக்கமாக ஒரு லாரி, அந்த லாரியில் ஒரு செயினை கட்டி அந்த டவரை ஃபுல்லாக அடித்து கீழே விழுத்திடுறானுங்க. ஃபோன் டவர் சிக்னல் எல்லாமே கட் ஆகிடுது, ஃபோன் பண்ண முடியாது, ஃபோன்லாம் கட் ஆகிடுது. ஷெரீஃப் என்னென்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே அப்படியே அடித்து உடச்சிட்டு அப்படியே அங்கே போகிறானுங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறானுங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸுக்கு போகிறானுங்க. அங்கே போய் பூட்டு உடச்சி உள்ளே போகிறானுங்க. ஸோ அங்கே வாட்ச்மேன் வந்து இருக்கிறான். வாட்ச்மேன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த குழந்தைங்களுக்கு வேலையில்லை, மாறுவேஷம் போட்டு உள்ளே வர்றதே பொழப்பாக வச்சுருக்கானுங்கன்ட்டு போகிறான். அவனுக்கு மாறுவேஷம் போட்டவனுங்க இல்லைல்ல, நம்மளால் அடி நடித்து கைத்துலலாம் அங்கிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கைத்தில் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அப்படியே கரண்ட்டு கம்பியில் இழுத்து அவனை அடித்து கருக்கி சாவடிச்சிடுறானுங்க. சாவடிச்சுட்டு கோடாலி எடுத்து கொண்டு வந்து எலக்ட்ரிசிட்டியோட மெயின் சைடில் கொத்தி கரண்ட்டையும் பவரையும் கட் பண்ணிடுறானுங்க. ஸோ ஷெரீஃபுக்கு வந்து டவுட் ஆயிடுது, என்ன சடனாக 2மே கட் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம உள்ளே இருக்க அந்த காட்டேரியை வளர்க்குறோம் சொன்னால் அவ்வளோதான், அவங்க சொல்லி முடிய போகுது, கவுண்ட் பண்ணிக்கங்கடா நீங்கள் அப்படின்றானுங்க. ஸோ அந்த ரூமுக்கு போன 4 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ற அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய லவ்வர் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து அவனை பார்க்காம ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வந்து அவனுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க கிளம்பும்போது அந்த காட்டேரி மூண்டு வந்து இவங்களை விட்டு இருட்டில் விட்டு விரட்டுறாங்க. ஸோ விரட்டும் போது வந்து அவங்க ஓடுறாங்க. திடீர்னு முன்னுக்கு ஒருத்தர் காட்டேரி வந்து அவங்க வயிற்றில் ஒரே குத்தி அப்படியே கிழித்து அவங்க குடலை எடுத்து அவங்க வாயிலே வந்து திணிச்சு விட்டுறான். அவங்க அப்படியே இறந்துடுறாங்க அந்த இடத்துலையே. ஸோ இப்போ ரூமில் வந்து ஒரு ஜோடியும் ஒருத்தன் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஓகே உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ப்ரைவேசி வேணும், நான் வந்து அவனை போய் பார்த்துட்டு வரேன் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரூமில். இவன் அப்படியே நடந்து போகிறான். இவன் அப்படியே போய் லெஃப்ட்டு கட் பண்ணும்போது தான் அந்த பொண்ணை கொத்தி குடல் எடுத்து வாயில் வைக்கிறானுங்க. இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷன் போய் டோரை தட்டுறான். அந்த ஷெரீஃப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு வர்ற, இது வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது, முடிஞ்சிருச்சு, அதுவும் மிட் நைட்டில் நீ வரக்கூடாது அப்படின்றான்.
எங்கே இந்த பொண்ணு இங்கே வந்துச்சு என்னோட லவ்வர் அப்படின்னு இருக்காங்க. அது இங்கே வரவே இல்லை அப்படின்னா, உளராதிங்க, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் தங்கி இருக்க இடத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷம் ஆச்சு இன்னும் வரலன்னா என்ன அப்படின்னோட, தெரியல வரல, ஓகே நீங்கள் வெயிட் பண்ணு, அவன் வந்தோடனே கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவனை வெயிட் பண்ணுறாங்க. அவன் போய் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட பேசிவிட்டு அவர் வந்து மார்னிங் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இங்கே இவங்க 2 பேரும் வந்து சம்பவத்தில் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து நான் குளிச்சுட்டு வரேன் நீங்கள் படுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்ரூம்குள்ளே குளிக்க போகுது. வெளியில் வந்து யாரோ டோரை நாக் பண்ணுறான். அவன் வந்து டோரை திறக்கிறான். அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஹாலோவில் ஃபேஸ் போட அந்த காட்டேரி ஒருத்தன் வந்து நிற்கிறான். வெளில போடா லூசு போயிலே அப்படின்னு சொல்கிறான். உடனே டோரை லாக் பண்ண திரும்பவும் அவன் வந்து தட்டுறான். திரும்பவும் அவன் திட்டுறான். அவனுக்கு புரியலையா, நான் பேசுகிற இங்கிலீஷ் உனக்கு புரியலையா, வெளில போடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த ஒருத்தன் அப்படியே கழுத்தை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அவனை இழுத்துட்டு போனி இந்த பொண்ணு வந்து பாத்ரூமில் குளிக்க போன பொண்ணு வந்து டக்குன்னு அப்படி சவுண்டு கட்டுறது நின்றுது. ஸோ நின்றுட்டு நம்மளை தவிர இங்கே வேறு யாரும் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே இருக்க ஒரு பைப்பை ஒரு கிளாய் எடுத்து வச்சுட்டு டோருக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கு. இந்த காட்டேரி பாத்ரூமுக்குள்ளே வந்துடுறான். பாத்ரூமில் வந்து மூஞ்செல்லாம் பார்த்துட்டு அவனோட ஆஹா அழகாக இருக்கே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடா அந்த மாதிரி சொல்லிட்டு இப்படியே திரும்பவும் பாரு அந்த பொண்ணு ஒரு அடிக்கும் கம்பியால் அவன் மயங்கிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு எழுந்துச்சு காலை பிடிப்பான் பாரு, கத்தி எடுத்து கழுத்தில் ஒரே ஏற்று அந்த பொண்ணு அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுது. இப்போ இங்கே காமிக்கிறாங்க நம்மளால் தூக்கிட்டு போனானுங்களே, அப்படியே அவனை கொண்டு போயிட்டு கையை காலெல்லாம் ஆமை குஞ்சு மாதிரி இழுத்து கட்டிட்டு சுற்றி எடுத்து அவன் காலில் போட்டு அட்டின்னு அடித்து அவன் காலை உடச்சிட்றானுங்க. அவன் கடந்து அலறுன்னு அலறான். அந்த பொண்ணு போய் வந்து டோரை தட்டுது அங்கே போலீஸ் ஸ்டேஷன் டோரை. ஸோ யாரும் வந்து திறக்கலை அப்படின்னு அவனுங்க விட்டு திறத்த அந்த பொண்ணு ஓடி என்னோடத்துல ஒளிஞ்சிருது. அப்படியே அவங்க இருக்கும்போது அந்த காட்டேரிங்களோட லாரி வருது. அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா அவன் கால் அடித்து உடச்சானுங்களா, அவனை தூக்கி போடுறானுங்க. அவன் அப்படியே தவண்டு ஹெல்ப் யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு இருக்குது. அந்த ஷெரீஃப் வந்து அந்த டோரை திறக்கிறாங்க. அப்படியே போன லாரி ரிவர்ஸில் வந்து அவனை அப்படியே ஏற்றி சக்கை ஆக்கிடுது. அப்படியே அவனை தூக்கி வச்சு மூடி வச்சிடுறாங்க. இதை பார்த்து 2 ஃப்ரெண்டு அலறானுங்க கிடந்து. ஸோ அந்த பொண்ணு திரும்பவும் அங்கே வருது. ஸோ வந்து அவங்க டோரை அப்படியே தட்டும் பாரு, அவங்க இன்னொருத்தன் டோர் அப்படியே தட்டும் பாரு, அதில் உள்ள ஒருத்தர் இருப்பான். ஐமீன் அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரனையும் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த ஷெரீஃப் வந்து அவன் பேர் வந்து மவுஸ் இதில். ஸோ அவன் வந்து நல்லவன் தான், குடிகார அப்படின்னோட ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி பிரச்சனைலாம் நடக்கிறபடி அவனை திறந்து விட்டு அவன் கையில் ஒரு கண்ணை வரை கொடுத்துருப்பானுங்க. இந்த பொண்ணு டோரை தட்டினோன்னு அவன் பயத்தில் டோரை பார்த்து ஒரு ஓட்டையில் ஒரு சுடுவான் பாரு, ஒரு ஷூட் பண்ணி அந்த பொண்ணு கீழே விழுந்துடும் பயத்தில். எதுக்குடா சுட்ட கிறுக்கு பேலே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பயத்தில் சுட்டுட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்றாங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்துடுது. ஸோ அந்த பொண்ணை வந்து சொல்லுது, என்னடா என்னோட லவ்வர் வெளில செத்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆமாம், அந்த 3 காட்டேரிங்க வந்து என்னோடய லவ்வரை தூக்கிட்டு போய் இங்கே அவனை வச்சு கொன்னுடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ, அப்போ என்னோட லவ்வரையும் காணும், அவனுங்க தான் கொண்டிருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் இப்போ 2 பசங்க தான் இருக்கானுங்க. அந்த 2 பசங்களும் நீ இங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த ஷெரீஃப் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு ஜென்ரேட்டர் எங்கேயாவது அந்த பக்கத்து ரூமில் இருக்கும், அங்கே நான் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையிலையும் கன்னை கொடுத்துட்டு அவங்க அந்த பக்கத்து இதுக்கு போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வைக்கிற சேல்ஸ் பண்ணுற பிளேஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பலகையில் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒன்று. ஸோ அவங்க கண்ணாடி அடித்து உள்ளே போய்ட்டு ஜென்ரேட்டர் தேடி பெட்ரோலெல்லாம் அதுக்கு ஊற்றி அதை ஆன் பண்ணி அவங்க வாக்கி டாக்கி இருக்கும், இந்த வாக்கி டாக்கியில் வந்து பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன் டெடி இன்னும் ஆப்போசிட்டில் ஒருத்தர் எடுக்கிறான் ஃபோனை. அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே யாரோ கொலை பண்ணுறானுங்க, நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, ஏய் நீ ஏமாத்துறதானே, எனக்கு ஹாலோவின் நீ வந்து என் போலீஸ் மாதிரி பேசி எங்களெல்லாம் சீட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த காட்டேரி வந்து உள்ளே வர்றவன் என்ன காட்டேரி என்ன பண்ணுறான்னா, அந்த வெளியில் இருக்க அந்த உருவ பொம்மையை எடுத்துகிட்டு வர்றான். வந்து அப்படியே முன்னுக்கு வச்சு அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க பார்த்தோன்னே காட்டேரி தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு பார்த்து அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணோடனே அது வந்து இப்படி கீழே விழுந்துடும். போய் பார்த்தா அந்த பொம்மை இவன் அப்படியே ஓடி போயிடுவான் பயத்தில். திரும்ப வந்து அவங்க வந்து என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்பான். உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜென்ரேட்டரில் பெட்ரோல் காலியாகி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகிடும். இவங்க திரும்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் போய் சொல்லுவான், ஓகே நீங்களாம் சாக ஆரம்பிச்சிட்டிங்கடே அப்படின்னு. உடனே இவனுக்கு 2 பேரும் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் வெளில போகக்கூடாது அப்படின்னு அப்படின்னு ஷெரீஃப் சொல்லுவாங்க. உடனே அவனோட பையன் சொல்லுவான், எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க, இல்லைனா வெளியில் போய் விடுங்க, என்னோட லவரை நம்ம தேடணும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வாங்கிட்டு இன்னொரு பவர்ஃபுல் கன்னை கொடுத்து அனுப்புகிறானுங்க. இவங்க அப்படியே தேடி வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்தா வர்ற வழியில் அந்த பொண்ணு வந்து குடலை வெளில குந்தாணியெல்லாம் கக்கி செத்து கிடக்கும். அப்படியே அந்த பொண்ணை பார்த்து அவன் கதறி அழுறான். அந்த காட்டேரிங்க அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி 3 பேரை விட்டு திறத்துறானுங்க கண்ணால் ஷூட் பண்ணி. அதில் ஒருத்தன் அப்படியே விட்டு திறத்தும் போது 2 பேர் வந்து இவனுங்க மண்டையில் அப்படியே அடித்து மயக்கிடுறானுங்க. அவ்வளோதான் மயக்கிடுறானுங்க. அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டில் பாடி ஃபுல்லாக தாட்டுட்டு தலையை மட்டும் வச்சுருப்பானுங்க நிலத்தில் வச்சுட்டு
அந்த கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா புட்களை வந்து அந்த அளவாக வெட்டுறதுக்கான மிஷின் வச்சுருப்பானுங்க. அந்த மிஷினால் ஒரே நறுக்கு தான் இப்படி செதறி அடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு விழும் பாடியெல்லாம். அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போது ஜெயிலுக்குள்ளே காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள அந்த கலெக்ட் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு, அந்த லேடி பேக்கெட்டில் இருக்க சாவி எடுத்து நீ என்ன திறந்து விட்டீங்கன்னா உன்னை மட்டும் நான் உயிரோட விடுவேன், நீ வாழலாம் அப்படின்னு. உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன், போடா லூஸ் பேலே அப்படின்னு அந்த பொண்ணு திட்டுது. உடனே ஷெரீஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மவுஸ் அப்படின்றவனை கூப்பிட்டு, இங்கே பாரு என்னோட ட்ரக்கு வெளியில் இருக்குது, அதை நீ எடுத்துகிட்டு அவுட்டரில் போய் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு நீ ஆக்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. ஓகே இந்த கன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரக்கை கொடுத்து அனுப்பிடுறான். வாக்கி டாக்கியும் கொடுத்து அவன் வாக்கி டாக்கியில் பேசிட்டு அவன் ட்ரக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். சடனாக ரோடில் முள்ளு கம்பி போட்டு வச்சுருக்கானுங்க. அவ்வளவுதான், முள்ளு கம்பியில் டயர் பஞ்சர் ஆகி ட்ரக் அடிபட்டு இவன் அப்படியே மயங்கிடுறான். அப்படியே அவங்க அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனில் திரும்ப அவன் கூப்பிட்றான், இங்கே பாரு நீ புத்திசாலி பொண்ணாக இருக்க, நீ என்னை திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா உன்னை நான் உயிரோடு இங்கேருந்து போகிறதுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லுது. நீ இப்படி திறந்து விடலைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு. உன்னை நம்ப மாட்டேன், நீ உன் வாயை முட்டு பேசாமல் இரு, கிளட்டு போயிலே அப்படின்ற மாதிரி அசிங்கமாக அந்த பொண்ணு திட்டுது. இந்த பக்கம் காமிக்கிறானுங்க, மயக்கம் தெளிஞ்சிருந்த ட்ரக்கில் அடிப்பட்டோம். பார்த்தா அவன் கையை காலெலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. கட்டி வச்சுட்டு பெரிய ஒரு ட்ரம் எடுத்து அந்த ட்ரம்முக்குள்ளே இவனை போட்டு அதுக்குள்ளே பெட்ரோலை கொஞ்சத்தை ஊட்டி அதில் சின்ன சின்ன ஓட்டெல்லாம் போட்டு அப்படியே அதை மூடி வந்து சீல் பண்ணிடுறானுங்க. சீல் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை வழியாக இன்னும் பெட்ரோலை ஊற்றுறானுங்க. பெட்ரோலை ஊற்றிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, நெருப்புக்கு மேலே கொண்டு இந்த தகரத்தை அந்த ட்ரம்மை கொண்டு வச்சிடறானுங்க. அந்த ட்ரம்மை ஹீட்டில் அவன் உள்ளே கிடந்து அலறுன்னு அலறான். அந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெரீஃபுக்கு அந்த சவுண்டு கேட்குது. அந்த ஷெரீஃப் வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணு கேட்குறான், அந்த சவுண்ட் உனக்கு கேட்குதா அப்படின்னு. ஆமாம் எனக்கு லைட்டாக கேட்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க அந்த ட்ரம்மை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வரானுங்க. அப்படியே கொண்டு அந்த ட்ரம்மை உருட்டி கொண்டு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கில் வச்சு அங்கேயே நெருப்பு போட்டு எரிச்சு விட்டுறானுங்க அதை. ஸோ நெருப்பு விட்டு எரிச்சோடனே அதை அப்படியே காப்பாற்றணும் அப்படின்றக்காக ஷெரீஃப் வந்து அப்படியே போகிறாங்க காப்பாற்றுறக்கா. அவங்க அப்படியே கரெக்டாக கிட்ட போகவும் அந்த ஹோலுக்குள்ளே வந்து நெருப்பு போயிடும். அங்கேயுமே அது பிளாஸ்ட் ஆகிடுது. ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு வந்து வெளில விழுறாங்க. வெளில வந்து எழுந்துச்சு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாரு காரோட. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிற்கிற காரை டோர் அப்படியே திறப்பாங்க பாரு. அவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா, கரெக்டாக நெஞ்சுக்கிட்ட வந்து ஒரு கத்தி ஆழமாக குத்தி வச்சுருப்பானுங்க. இவங்க டோரை திறந்தால் நெஞ்சு ரெண்டாக பொழந்து சாவுற மாதிரி. இவங்க கரெக்டாக டோரை திறக்கவும் அவர் நெஞ்சு பொழந்து அங்கேயே அவர் மண்டையை போட்டுருவார். உடலெல்லாம் வெளியில் அப்படியே வந்து நிற்கும். அவங்க ஒன்று அப்படியே அதை எடுத்து உள்ளே வச்சு அமுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் அப்படி கத்திகிட்டு இருக்கும்போது அதில் 3 காட்டேரியில் ஒரு காட்டேரி அந்த லாரியை கொண்டு வந்து வேகமாக அவங்க மேலே அடிக்கும் பாரு. இவங்க அப்படியே நவந்துருவாங்க. அப்படியே அந்த லாரி அவங்க மேலே போது அவங்க கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணுவாங்க அவங்க காலில். அடுத்த ஷூட் பண்ணும்போது அதில் புல்லட் காலி ஆயிரும். அவ்வளோதான், அந்த லேடி ஷெரீஃபுக்கு மூஞ்சி முகரெல்லாம் அடிச்சு எல்லாம் கொலன்னு ஆகிடும். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ உள்ளே காமிக்கிறாங்க, அவங்க சண்டை போட்டிருக்கப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இப்போ நீ சாவி எடுத்து என்ன திறந்து விடு, உனக்கு ஒரு வழி இல்லை, நீ திறந்து விட்டீங்கன்னா உன்னை நான் காப்பாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சாவி எடுத்து திறந்து விட்டுருது. இந்த பக்கம் அப்படி காமிக்கிறாங்க. ஷெரீஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் எடுத்து அவன் இப்போ ஷூட் பண்ணோடனே அப்படியே பயந்து ஓடி போகிறான் அவன். ஸோ ஷெரீஃப் உள்ளே போகிறதுக்காக அப்படி திரும்புகிறாங்க பாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வந்து கண்ணு 2 இல்லாமல் வெளியில் கத்தி கதறிக்கிட்டு வருது. என்னென்னு பார்த்தா நமக்கு உள்ளாக வந்து ஒரு கூர்மையான ஒரு ஏதோ ஒன்று எடுத்து அந்த கண்ணு 2லேயே சொருகி விட்டுட்டான். ஐயோ எனக்கு கண்ணு தெரில, பிளைண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வருது அந்த பொண்ணு. சொல்லிட்டு அந்த கிழட்டு போய் வெளில வர்றான். அவன் ஷோல்டரில் ஒரு ஷூட் பண்ணிடுது அந்த பொண்ணு, அந்த ஷெரீஃப். ஸோ அவன் மயங்கி விழுந்துடுறான். ஸோ கிழட்டு பையில தூக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண, நீ எதுக்கு அவனை எப்படி நீ நம்பி இப்படி பண்ண, அவனை எப்படி நீ நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கட்டு போட்டு வச்சுட்ருக்கு. ஸோ அப்படி கட்டு போட்டு இருக்கும்போதே அந்த 3 காட்டேரியும் உள்ளே வந்துடுது. ஸோ 3 காட்டேரியும் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷெரீஃபை வந்து அடின்னு போட்டு அடிக்குது. அவங்க அடிச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுது. அப்படியே தட்டி தவறி அப்படியே ஓடிடுது. ஸோ அப்படியே அடிக்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் அப்படியே ஆஃப் ஆகுது, திரும்ப ஆன் ஆகுது. நம்ம ஷெரீஃபை வந்து ஜெயிலுக்குள்ளே கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ கட்டி வச்சுட்டு அப்படியே பெட்ரோலெல்லாம் அப்படியே சுற்றி அப்படியே ஊற்றி வச்சுருக்கானுங்க பெட்ரோலை. இப்போது அந்த கலெக்ட் போய் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நாங்கள் கட்டி வச்சுட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாயை வந்து செல்வட்டப்பால் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நான் இங்கேருந்து போகும்போது நெருப்பு வச்சுட்டு போயிடுவேன். நெருப்பு ஹீட்டில் உன் கால் ஷூவை வந்து நீ கீழே ப்ரெஸ் பண்ணினா அதுக்கு கீழே இருக்க பாம்பு அடித்து நீ பிளாஸ்ட் ஆகி துண்டாக செதறிடுவேன் நீ அப்படின்னு மாதிரி சொல்லுது. அவன் சொல்லுது, ஓகே நீ முடிஞ்சதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெரீஃப் வந்து இவன் மூஞ்சிலே துப்பிடுது. அவன் சொன்ன மாதிரியே வாயெல்லாம் செலோ டேபிள் ஒட்டிட்டு நெருப்பு வச்சுட்டு போயிடுவான். நெருப்பு வச்சுட்டு அப்படியே வெளில வர்றான். வெளில இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட்டில் வந்து அவங்க ஹீட்டு தாங்க முடியாமல், சூடு தாங்க முடியாமல் கால் அப்படியே கீழே வைக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே ஷெரீஃப் வந்து வெடித்து பிளாஸ்ட் ஆகி துண்டாக சிவத்தில் அப்படியே தெரிக்கிறாங்க.
ஸோ இந்த பக்கம் காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு அப்படியே தவண்டு ரோட்டுக்கிட்ட போய் நிற்கிது. ஸோ ரோட்டுக்கிட்ட ஹெல்ப் மீ அப்படின்னு கத்த யாரோ வந்து இறங்கி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இந்த பொண்ணு என்ன நினைக்குது, எப்பா நல்லா ஒருத்தோட்ட மாட்டிட்டேன், நம்மளை எப்படியா காப்பாற்றலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த 3 காட்டாரிங்க தான். ஸோ கிளட்டு போய் சொல்கிறான், வெல்கம் பேக், திரும்பவும் நீ எங்கள்கிட்டே இந்த மாட்டிக்கிட்டே உன்னை வச்சு இன்றைக்கி பெருசாக நாங்கள் 4 பேர் ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டு கதறுது அப்படியே காரில். அப்படியே ஜூம் உள்ள வந்து அந்த பொண்ணோட கண்ணை காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறானுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த படத்தோட இன்னும் ஒரு எபிசோடு ஒரு படம் இருக்குது பேலன்ஸ். ஸோ அதை வந்து நான் நாளைக்கே அந்த படத்தை போட்டுடுறேன். ஸோ அப்படிலாம் பண்ணுறேன். நமக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்னதான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பதே மனிதாபிமான வெட்ட செயல் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.